பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. ஆமென். தங்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வார்த்தையை பூமி சமுத்திரத்தை நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவரே, இந்த நாளில கூட உடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறவங்களோடு நீ பேசுவீராக. ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவு உங்கள் விடுதலையாக்கும் என்று சொன்னபடி உடைய வார்த்தையின்படி நீர் ஆண்டவரே அப்பா நீங்களை நடத்துவீராக. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொன்னீர். ஆண்டவரே அப்பா தேவரே, உங்களுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க என் ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்களை பலப்படுத்தும் அப்பா. அம்மாக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். பரிசுத்த ஓய்வு நாள் என்றால் என்ன அர்த்தம்? அல்லேலூயா. கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். அல்லேலூயா. ஆமென். எதற்காக தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்தார்? நமக்கு நித்திய ஜீவனை தரும்படி, நம்முடைய பாவத்தை மன்னித்து ரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்தி அமேன் பரலோக ராஜ்யத்திலே அமேன் அவரோடு கூட சதா காலம் வீற்றிருக்கிற தேவனோடு கூட நாம் நித்தியத்திற்கும் அவரோடு கூட சந்தோஷமா இருப்பதற்காகத்தான். அல்லேலூயா. நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காகவே ஆமென் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இந்த நாளை ஆசரிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு நித்திய நியமமாக கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தேவனாகிய கர்த்தர் 10 கட்டளைகளிலே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அது இஸ்ரவேலருக்கு நமக்கல்ல என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை அடித்து விட்டார் என்று சொல்லி எல்லாம் ஆமென் கிறிஸ்தவர்கள் ஆமென் க்ளோரி போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் படி ஆமென் தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆமென் க்ளோரி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆமென். இதற்கு முன்பாக நிறைய பார்த்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது மரித்தார், அவர் எப்பொழுது உயிர்த்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். இந்த நாளை ஏன் நாம் ஆமென் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் அந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் ஏன் அது முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார்? அந்த நாளை ஏன் தேவனாகிய கர்த்தர் ஓய்ந்திருக்க சொன்னார்? அந்த நாளை ஏன் ஆண்டவர் நினைப்பாயாக ஆசரிப்பாயாக என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஏன் அப்படி சொல்லி இருக்கிறார்? ஆமென் க்ளோரி. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம். அல்லேலூயா. ஆமென். அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறார். இந்த நாளில கூட நாம் அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஓய்வு நாள் என்பது என்ன? அல்லேலூயா. அது கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் என்றால் அது கிறிஸ்துவை பற்றினது. ஆமென் க்ளோரி. மத்தேயு 26வது அதிகாரம் 17வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். புளிப்பில்லாத அப்பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் ஆமென் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த வாரத்தின் நாட்கள் இந்த கிழமைகள் குறித்து எல்லாம் முதலாவது நாம் தெரிந்து கொண்டால்தான் நாம் எந்த நாள் என்பதை நமக்கு விளங்கிக் கொள்ளலாம். அல்லேலூயா. இந்த மாதம், இந்த நாள், இந்த கிழமை ஆமென் க்ளோரி இதையெல்லாம் புரிந்து கொண்டால்தான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளே, முதலாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே இப்படி குறிப்பிட்டு தெளிவாய் அப்படின்னா சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். அந்த நாளிலே, எந்த நாளிலே? அல்லேலூயா. புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே. எந்த நாளிலே? அல்லேலூயா. ஆமென். யோவான் 19வது அதிகாரம் 31வது வசனத்துல எந்த நாளிலே ஆமென் எந்த பண்டிகையிலே எல்லாமே தெளிவாய் வசனத்தோடு கூட பிதாவாகிய தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடினாலே ஆமென் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் ஆமென் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் ஆமென் க்ளோரி அவர்கள் கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கு உத்தரவு கேட்டார்கள். அல்லேலூயா. அந்த நாள் எந்த நாள்? பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினாலே
ஆமென். க்ளோரி. இது எந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் அந்த நாள் எந்த நாள், அந்த நாள்ல என்ன கிழமை என்றும் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 27வது அதிகாரம் 62வது வசனத்திலே ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள். அல்லேலூயா. இது என்ன ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள்? அல்லேலூயா. க்ளோரி. வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. ஆமென். சனிக்கிழமை ஓய்வு நாள். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள். ஆயத்த நாளுக்கு பின்னான நாள் ஆமென் வியாழக்கிழமை. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள் புதன்கிழமை. அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. இந்த நாட்கள் ஆமென் இந்த கிழமைகள் எல்லாம் ஆமென் க்ளோரி வேதத்தின்படி நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு தான் அதை சொல்லி கொடுப்பதில்லை. அல்லேலூயா. க்ளோரி. ஓய்வு நாள் எங்கெல்லாம் அந்த வசனங்கள் வருமோ இந்த ஓய்வு நாளை குறித்து அங்க அப்படியே அப்படியே சைலண்ட்ல போட்டுருவாங்க. அந்த ஓய்வு நாள் என்ற வார்த்தையை வராதபடிக்கு அதுக்கு முன்பாக இருக்கிற வசனத்தை மாத்திரம் சொல்வார்கள். இல்லை என்றால் ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்வார்கள். அல்லேலூயா. இருக்கிறத ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிற ஓய்வு நாள் என்று எழுதப்பட்டிருக்கிற இடமெல்லாம் அது சனிக்கிழமை தானே தவிர அது ஞாயிற்றுக்கிழமை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை என்பது சபை கூடி வருதலான நாள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் தான் சனிக்கிழமை. அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. சபை கூடி வருதலான நாள் எது என்றாலும் வாரத்தின் முதலாம் நாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களை கடிந்து கொண்ட நாள். அல்லேலூயா. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை. மகதலேனா மரியாளுக்கு வழியில தரிசனமான நாள். ஆமென் க்ளோரி. அது உயிர்த்தெழுந்த நாள் அல்ல. மகதலேனா மரியாள் இந்த நாளை தான் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. தம் சீஷர்கள் அவிசுவாசத்தை குறித்து கடிந்து கொண்ட நாள். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிற அந்த வேலையிலே திங்கட்கிழமை ராத்திரியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லேலூயா அவர்கள் நடுவே தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். வேதத்துல இப்படிதான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர இப்பொழுது சொல்லுகிறபடியெல்லாம் ஆமென் நாங்கள் கேள்விப்படவும் இல்லை. இருக்கிறதை அப்படியே ஆமென் வாசிக்கிறோம். வசனத்தின்படி சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா 26வது அதிகாரம் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கு என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ராபோஜனம் எடுக்கிறோம். ஆமென் க்ளோரி. சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைத்து கூட பார்க்கிறது கிடையாது. அல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஆமென் அந்த புதன்கிழமை சாயங்காலம் டு ஆமென் மறுநாள் சாயங்காலம் இஸ்ரவேலருக்கெல்லாம் சாயங்காலம் டு சாயங்காலம் தான். அந்த 14ஆம் தேதி முழுவதும் தேவனாகிய கர்த்தருடைய பாடுகள் ஆமென் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் வரைக்கும் அதில் எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய சரீரத்தை நாம் நினைவு கூறும் பொழுது ஆமென் க்ளோரி அவர் பஸ்கா தம் சீஷர்களோடு இருக்கிறதிலிருந்து கொஞ்சம் தியானிச்சு பாருங்களேன். ஆமென் க்ளோரி. ஒரே ஒரு நிமிஷம் ஒரு சரீரத்தை ரத்தத்தையும் ஆமென் உட்கொண்டு அப்படியே ஓடி போகிறோம். நாம் நினைத்து கூட நாம் பார்க்கறது கிடையாது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய சீஷர்களோடு கூட ஆண்டவர் சொல்றார், நீங்கள் வாங்கி புசிங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது. பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இதை பாவம் மன்னிப்பு உண்டாகும்படிக்கு ஆமென் இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற ஆமென் உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அங்கே ஆமென் சீஷர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அங்கே பஸ்காவை ஆமென் க்ளோரி ஆமென் ஆசரிக்க வைக்கிறார். அல்லேலூயா. க்ளோரி. அப்ப பாருங்களேன் அந்த 14ஆம் தேதி ஆமென் என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாரே. ஆமென். அவர் தான் இங்க இப்ப அடிக்கப்பட போகிறார். அவர் தான் இப்ப மரிக்க போகிறார். அல்லேலூயா. க்ளோரி. பழைய ஏற்பாட்டுல யாத்திரம் 12வது அதிகாரத்துல பஸ்கா பலியை அப்படியே இங்க தேவனாகிய கர்த்தர் இங்க நிச்சயமான பஸ்கா பலி ஆட்டுக்குட்டியாய் ஆமென் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக தன் சீஷர்களோடு கூட ஆமென் பஸ்காவை ஆமென் க்ளோரி பஸ்காவை புசிக்கும்படி அங்கே தேவனாகிய கர்த்தர் தான் தெரிந்து கொண்ட சீஷர்களுக்கு மாத்திரம் ஆமென் க்ளோரி அந்த ஆயத்த
ஆயத்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் பஸ்கா பண்டிகையிலே வருகிற பெரிய ஓய்வு நாளாகிய அந்த ஆயத்த நாளிலே தம் சீஷர்களோடு கூட சீஷர்களுக்கு பஸ்காவை குளோரி அந்த முறைகளை தேவனாகிய கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னுடைய ரத்தமா இருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, யாத்ராகமம் 12வது அதிகாரம் 6வது வசனத்துல அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்துல அதை அடித்து. நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த புதிய ஏற்பாட்டுல எப்படி அங்க பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். ஆயத்தம் பண்ணி எந்த நாளிலே அந்த புதன்கிழமை 14ஆம் தேதி தொடங்கின அந்த சாயங்காலத்துல அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிஜமான பஸ்கா பலியாக போகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் தம் சீஷர்களுக்கு பஸ்காவை கொடுக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல எழுதியிருக்கிறபடி அந்த பஸ்கா பலி ஆட்டை அடித்து அந்த சாயங்காலத்துல அதை அடித்து குளோரி அதை ஆயத்தம் பண்ணி குளோரி சரியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 9ஆம் மணி வேளையிலே புதன்கிழமை 14ஆம் தேதி ஆபிப் மாதம் எப்படி அவர் மரித்தாரோ அதை போல அதை அப்படியே குளோரி அதே நாளிலே பிதாவாகிய தேவன் அதை நிறைவேற்றினார். இதை மாற்றவும் முடியாது. கிழமைகள் வேணா வேற வேற மாறி போகலாம், ஆனால் டேட்டு மாறாது. வருஷம் மாறாது. இங்க 6வது வசனத்துல சாயங்காலத்தில் அதை அடித்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 13வது அதிகாரம் 3வது வசனத்துல, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். எந்த நாளை நினைக்க வேண்டும்? மத்தேயு 27வது அதிகாரம் 62வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே ஆபிப் மாதம் குளோரி 14ஆம் தேதி புதன்கிழமை எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினா, ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். ஆபிப் மாதத்தின் இந்த நாளை நீங்கள் புறப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, குளோரி, உங்கள் பிள்ளைகளுடைய மாதத்தை மறந்து போவீங்களா? வருஷத்தை மறந்து போவீங்களா? டேட்டை மறந்து போவீங்களா? குளோரி, பிறந்த நிமிஷம், நேரம், கணவருடைய பர்த்டே எல்லாமே உங்களுக்கு மறந்து போகாது. அல்லேலூயா. குளோரி. அப்படி இருக்கும்போது உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் அவர் சிருஷ்டித்தாரே, நான் மறந்து போய் குளோரி பழைய ஏற்பாட்டெல்லாம் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து ஒழிச்சிட்டாரு, அழிச்சிட்டாரு. குளோரி. மாற்றி 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 ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது சரிதானா? வசன ஆதாரத்தோடு கூட இங்க இருக்கும் பொழுது இதற்காக போய் சொல்லி ஏன் வேதத்துக்கு மாறுபடா ஏன் பேச வேண்டும்? கர்த்தருடைய வசனம் இதில் எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. யாத்ராகமம் 13வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறேன். 6வது வசனம், புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளிலும் புசிக்க கடவாய். 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக. 7ஆம் நாள் என்பது விசேஷித்தமான நாள். அல்லேலூயா. அந்த 7ஆம் நாளை இன்றைக்கு பரியாசம் பண்ணி நிந்தித்து கர்த்தருடைய வசனத்தை அறியாமல் பேசிக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. இந்த 7ஆம் நாளிலே தேவனாகிய கர்த்தர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக. உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரே. எகிப்தின் அடிமைத்தனம் என்பது ஒன்று நம்ம சரீர பிரகாரமாக கட்டப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்களா, வெளியில அங்கே எகிப்தை விட்டு வெளியே எங்கேயும் வர முடியாது. அல்லேலூயா. அப்போ சரீர பிரகாரமாய் உள்ளே அங்கேதான் இருக்கணும். சுத்தி 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 அந்த எகிப்தில தான் வரணும். அவங்களுக்கு விடுதலை என்பது கிடையவே கிடையாது. அவங்க நினைச்சு பார்த்தா தப்பிக்கணும்னு நினைச்சாலும் கூட யாராலையும் அவங்க எகிப்திலிருந்து விடுவிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தாலும் அங்கிருந்து விடுதலையாக முடியாது. அல்லேலூயா. இது முதல் சொல்லியிருப்பு. 2வது அந்த எகிப்திலிருந்து அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்தா பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் எகிப்து
என்றால் அது பாவம், சர்ப்பம். அல்லேலூயா. எகிப்து என்பது சர்ப்பம், வேசித்தனம், அபச்சாரமும் இருக்கிற இடத்துல ஒரு மனுஷன் பரிசுத்தமா இருக்க முடியாது, தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப அந்த இடத்திலிருந்து முதலாவது வெளியே வர வேண்டும். எகிப்திலிருந்து முதல்ல இந்த ஜனத்தை தேவனாகிய கர்த்தர் வெளியே கொண்டு வர விடுதலை, முதல்ல விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த விடுதலையை அந்த ஆட்டை அடித்து ஒரு பஸ்கா என்றால் ஆடு அடிக்கப்படுது. அந்த ஆட்டை அடிக்கும் போது ரத்தத்தை சிந்தப்படுகிறது. நிழலாட்டமாய் பின்னாட்களிலே இயேசு கிறிஸ்து மரிப்பார். மரித்து உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தி தம் ஜனத்தை அவர் மீட்டுக் கொள்வார் என்பது பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாரு, நியமத்தையும் உண்டு பண்ணுகிறார். அப்ப இங்க ஒரு சரீர பிரகாரமா இங்க ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும். இங்க அடிமதனத்தின் அந்நிய தேசத்துல சிக்கி இருக்கிற என் ஜனத்தை அவர்களுக்கென்று கொடுக்க போகிற தேசத்துல போய் அவங்க சுகமாய் வாழணும். அல்லேலூயா. அங்கே முதல்ல சரீர பிரகாரமாய் ஒரு விடுதலை கர்த்தர். பஸ்கா என்றால் விடுதலை. அல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட புறப்பட்டதை நினைவு கூறும்படியான நாள் தான் இந்த நாள். எந்த நாள்? ஓய்வு நாள். அல்லேலூயா. எந்த ஓய்வு நாள்? பஸ்கா பண்டிகையிலே வருகிற ஓய்வு நாளிலே. அல்லேலூயா. அது ஆயத்த நாளிலே என்று எழுதியிருக்கிறது. அப்ப புதன்கிழமை 14ஆம் தேதி என்றால் குளோரி 72 மணி நேரம் குளோரி வியாழன், வெள்ளி, சனி பூமியின் இருதயத்தில் இருந்த மனுஷகுமாரனாகி இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் அல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் அவர் சொன்னபடி 3ஆம் நாளிலே சனிக்கிழமை தேவனாகிய கர்த்தர் அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தது உங்களுக்கும் எனக்கும் வேண்டாம், நாம நம்பாம இருக்கலாம். குளோரி ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி எல்லாரும் உலகம் முழுவதும் சொல்லலாம். ஆனால் பிரதான ஆசாரியனுக்கு தெரியும். அல்லேலூயா. சனிக்கிழமை அவர் சொன்னபடி 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுவார் என்று சொல்லி உயிர்த்தெழுந்ததை கல்லறையிலே காவல் காத்து கொண்டிருந்த போர் சேவகர், காவல் சேவகர் எல்லாரும் அல்லேலூயா அதை கண்டார்கள். அல்லேலூயா. குளோரி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறதை அல்லேலூயா அந்த சம்பவம் அங்கு கல்லறையில் நடக்கிறதை காவல் சேவகர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். எங்கே? அங்கே பூமி மிகவும் அதிர்ந்தது. வானத்திலிருந்து ஒரு தூதன் பிரகாசமான ஒரு தூதன் மின்னலை போல வந்து கல்லை மூடிட்டு இருந்த அந்த கல்லை புரட்டி தள்ளினார். குளோரி. அது பார்க்க முடியாமல் குளோரி அவர்கள் மயங்கி விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை காவல் சேவகர் பார்த்திருக்கிறாங்க. சிஸ்டர் இன்றைக்கு இத்தனை வசனங்களும் இருக்கும் பொழுது அவர் எப்படி உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு வார்த்தையில குளோரி எழுதியிருக்கிற அந்த ஒரு வார்த்தை, வாரத்தின் 1ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சனிக்கிழமை உயிர்த்தெழுந்த பின்பு வாரத்தில் 1ஆம் நாள் அதிகாலை வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். தரிசனமானார். அல்லேலூயா. குளோரி உயிர்த்தெழுந்து காட்சி கொடுத்தார். இப்படி எங்காவது இருக்குதா? உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவருடைய வசனத்தின்படி உண்மையாய் நேசிக்கிறவர்கள் உண்மையாய் வசனத்தின்படி சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. வாழப்போகிறது 70 வருஷமோ இப்பெல்லாம் ஆயுசு நாட்கள் எல்லாம் ரொம்ப நாள்லாம் இல்லை. அல்லேலூயா. 80 வருஷம் வரைக்கும் சந்தோஷமா யாரும் வாழ்றதில்லை. 30 வயசு, 35 வயசு, 40 வயசு ஆயிடுச்சா ஏதாவது ஒரு வியாதி, ஒரு பலவீனம் வந்து சரித்தை தாக்கி கொண்டுதான் இருக்குது. குளோரி. நம்ம எல்லாம் மனுஷன் அழுகி போகிற புழு பூச்சியுமாய் மாறப்போகிற நான் சரீரத்தில் இருக்கிற உள்ள இருக்கிற அவர் தந்த ஆவியில அவருக்கு விரோதமாய் நான் பேசாதபடிக்கு உயிருள்ள வரைக்கும் கர்த்தரை சார்ந்து கொண்டு அவருக்கு சாட்சியாய் உண்மையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கின நாள் தான் குளோரி. அல்லேலூயா. இந்த நாள் புதன்கிழமை 14ஆம் தேதி என்று சொல்லி முதலாவது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் இங்கு நமக்கு அவர் காண்பித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 13ஆவது அதிகாரம்
9வது வசனம், கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படி என் கையிலே அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக. அல்லேலூயா. இந்த தேவனாகிய கர்த்தர் இங்கு எழுதி அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 16வது அதிகாரம் முதல் வசனத்துல, யாத்திராகமம் 16வது அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் ஆபீப் மாதம், முதலாம் ஆபீப் மாதம், வருஷத்தின் முதலாம் மாதம், குளோரி, ஆபீப் மாதத்துல 14ஆம் தேதி தேவனாகிய கர்த்தர் அங்கு பஸ்கா பலியிடப்பட்டது. அல்லேலூயா. அப்படியே புதிய ஏற்பாட்டிலையும் அதே பெரிய நாளாகிய பஸ்கா பண்டிகையில் வருகிற ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 9ஆம் மணி வேளையிலே இஸ்ரவேல் தேசத்தினுடைய நேரத்தின்படி தேவனாகிய கர்த்தர் மரித்தார். அல்லேலூயா. நீங்க எல்லாம் புறப்பட்டுட்டாங்க. அடுத்த மாதம் அதே போல தேவனாகிய கர்த்தர் பஸ்கா பலியிட்ட குளோரி அந்த நாளை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். இங்கே வசன ஆதாரத்தின்படி நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம், அல்லேலூயா, 15ஆம் தேதியிலே ஏலிமிக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்திலே சேர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. குளோரி. இங்கே அந்த தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்த அந்த நாளிலே அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே ஆசரிக்கிறார்கள். அல்லேலூயா. அங்கதான் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு குளோரி வானத்திலிருந்து மன்னாவே அவர் வர்ஷிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கிறேன். 23வது வசனம், அது 6ஆம் நாளிலே நாளைக்கு 2 ஓமர் விதமாக இரட்ட தனியா ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த நாளாகிய ஓய்வு, நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, வேவிக்க வேண்டியதை வேவித்து, மீதியா இருக்கிறதெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்கு வைத்து வைங்கள் என்றார். அல்லேலூயா. மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, பூச்சி பிடிக்கவும் இல்லை. அது எப்படி நாரை போயிடும்? இது அப்படி இப்படி பூச்சி பிடிக்கவும். குளோரி. அந்த மன்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அல்லேலூயா. இப்போ ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையாகிய அவருடைய வசனத்தை, அப்பமாகிய அவருடைய வசனத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போது குளோரி அவருடைய மாம்சம் குளோரி நாரும் நாராது, பூச்சி பிடிக்கவும் பிடிக்காது. அல்லேலூயா. அவரை தேவனாகிய கர்த்தர் இது வந்து மன்னா ஒரு வேளையும் செய்யக்கூடாது, பாத்ரூம் போகக்கூடாது, நெருப்பு மூட்டக்கூடாது, இப்படிலாம் சொல்லி கேலி பண்றாங்க. அல்லேலூயா. அப்போதுக்கு அது அது அந்த அர்த்தம் இல்லை. இங்க தேவனாகிய கர்த்தர் இங்க வானத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு மன்னாவை கொடுக்க, அந்த மன்னா யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த 7ஆம் நாளிலே தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு இரட்ட தனியாய் அவர்கள் சேர்த்து வைக்க முடுக்கும் போது 7ஆம் நாளிலே அது நாரவும் இல்லை, அது பூச்சி பிடிக்கவும் இல்லை. ஹல்லேலூயா. க்ளோரி. அவர் தான் அந்த நாள்ல உயிர்த்திருந்தார் இல்லையா? உங்களுக்காக எனக்காகவும் தேவனாகிய கர்த்தர் அவர் உயிர்த்திருந்த நாள் இல்லையா? அந்த நாளை சந்தோஷமா உட்காந்து பண்டிகை ஆசரிக்கும் இல்லை? தேவனுடைய வார்த்தையை நம்ம நினைவு கூறணும்ல. எனக்காக அவர் மரித்தாரே, எனக்காக அவர் உயிர்த்தாரே, பெரிய ஓய்வு நாளாகி பஸ்கா பண்டிகையில வருகிற ஆயத்த நாளிலே எனக்காக ஆபீப் மாதம் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை அவர் மரித்தாரு. குளோரி. 72 மணி நேரம் பூமியின் இருதயத்தில் இருப்பேன் சொன்னபடி 3ஆம் நாளாகி 7ஆம் நாளாகிய சனிக்கிழமை தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தாரே, இதற்கு சாட்சிகள் இத்தனை இருக்கிறதே என்று சொல்லி உணராமல் குளோரி இது மன்னானா ஏதோ ஒரு பிரெட் போல நினைச்சிட்டு இருக்காங்க. இது மன்னா யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ உங்களுக்காக எனக்காக தேவனாகிய கர்த்தர் 7ஆம் நாளிலே அவர் சொன்னபடி சனிக்கிழமை அவர் உயிர்த்தெழுந்தார் இல்லையா? அவர் எப்படி உயிர்த்தெழுந்த பிறகு அவர் நாரி போக முடியும், பூச்சி பிடிக்க முடியும்? அதுக்கு நிழலாட்டமாய் தானே இங்க தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறாரு. அதை விசுவாசிக்கணும்ல. 6 நாள் நாரி போகுது, பூச்சி பிடிக்குது.
சேர்த்து வச்ச மண்ணால மட்டும் பூச்சி பிடிக்கல, நாரும் இல்லை, இதை உணரும் தானே. இது கிண்டல் அடிச்சு நம்ம பேசலாமா? நம்ம பேசுவது யாரை குறித்து பேசுகிறோம்? கொலோசியர் 2:16-17 என்ன சொல்லப்பட்டது? ஓய்வு நாட்களில் பண்டிகையும் மாத பிறப்புகளை குறித்து ஒருவனும் குற்றப்படுத்தாதிருப்பானாக, அது கிறிஸ்துவை பற்றினது என்று எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்கும் போது வசனத்துக்கு பயப்படாதபடி இந்த மன்னா யாரை குறிக்கிறது? அல்லேலூயா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அல்லவா அவர் குறிக்கிறது. அல்லேலூயா, வானத்திலிருந்து இறங்கி வந்த அவன் ஜீவாப்பம் நானே. ஆமென், க்ளோரி. அவர்தான் என் வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா பொழிந்தொழின மண்ணால இறங்கி வந்த மன்னா. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா? அவர் உயிர்த்திருந்தால் அந்த சந்தோஷத்தை பண்டிகையில உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா? எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க வேண்டும் தானே. அது பண்டிகை இல்லையா? அல்லேலூயா, அதை ஆசரிக்கும்படி இல்ல தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையா கொடுத்திருக்கிறார். அப்ப அது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கு அல்ல. அது நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டாரு, நமக்கு இல்ல. அல்லேலூயா, க்ளோரி. அப்படி சொன்னா எப்படி? இயேசு கிறிஸ்துவை மட்டும் விசுவாசினா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் எப்பொழுது உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆழத்துல இறங்கி போகும்போது மேலோட்டமாக இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்வதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை அறிந்து கொள்வது ஆழங்களிலே நாம் இறங்கி வரும்போது நம்முடைய இருதயம் கடினப்பட்டு ஓய்வு நாளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதில் தப்பிக்க நினைக்கிறோம். ஏதோ ஒரு மழுப்பி அப்படியே அங்கிருந்து, ஏன்னா கூட்டமா உலகம் முழுசும் இருக்கும்போது அது பொய்யாகுமா? மெய் இதுவலா? எது உண்மையோ உண்மையின் பக்கத்துல க்ளோரி கொஞ்சம் தான் இருக்கும், நீதி கொஞ்சமா தான் இருக்கும். அநியாயம் அக்கிரம் க்ளோரி அதுதான் நிறைந்து இருக்கும். அல்லேலூயா, அறியாமையினாலே நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் வசனத்தின்படி நாம் பார்க்கிறோமே, கிறிஸ்துவை குறித்து குற்றப்படுத்தாதபடி, பரியாசம் பண்ணாதபடி, நிந்திக்காதபடி. வசனத்துக்கு அர்த்தம் என்ன? அப்பொழுது மோசே அதை இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள். அல்லேலூயா, இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள். அல்லேலூயா, 6 நாள் அதை சேர்ப்பீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றார். 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. அல்லேலூயா, ஆமென், க்ளோரி. ஓய்வு நாள் என்பது தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். அது சந்தோஷமாய் நாம் பண்டிகையாய் நாம் ஆசரிக்க வேண்டும். அப்படியும் சேர்க்கணும்னு பேராசை படிச்சவங்க போய் க்ளோரி சேர்த்தாங்க. அல்லேலூயா, சேர்த்தவர்களுடைய நிலைமை என்னாச்சு? அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். 7ஆம் நாளில போய் உயிர்த்தெழுந்த தேவன் மண்ணை சாப்பிடுற மண்ணா இன்னும் போய் சேர்த்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு கிடைக்கல. அல்லேலூயா, 7ஆம் நாள்ல போனவங்களுடைய நிலைமை என்னாச்சு? ஒன்றுமே அவங்க காணல. கர்த்தர் தானே உயிர்த்தெழுந்தார், அதனால அவரை அல்லவா நாம் புசிக்கணும், அவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் அல்லவா நாம் தியானிக்கணும். அல்லேலூயா, ஆண்டவர் என்ன சொல்றார் மோசேயை பார்த்து? எந்த மட்டும் என் கட்டளைகளின் பிரமாணங்களும் கைக்கொள்ள மனதில்லாதிருப்பீர்கள். பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அறிந்தபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அல்லேலூயா, கிறிஸ்துவை குறித்து அவரை நினைவு கூற நாள், அதை சந்தோஷமாய் பண்டிகையாய் ஆசரிக்க வேண்டிய நாள். அதுக்குதான் தேவனாகிய கர்த்தர் அவர் சமூகத்திலே ஓய்ந்திருந்து அந்த நாளிலே அவரை நினைவு கூற வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். க்ளோரி என்று தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை உணராதபடி, அறியாதபடிக்கு க்ளோரி நாம் பேசுகிறோம். அல்லேலூயா, க்ளோரி. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்துல நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே, எந்த ராத்திரியிலே? அல்லேலூயா, க்ளோரி. யோவான் 19ஆவது அதிகாரம் 31ஆவது வசனம். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடி நாள். அல்லேலூயா, அந்த நாளிலே ஆபீப் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, அல்லேலூயா, சாயங்காலம் இந்த ராத்திரி வேளையிலே க்ளோரி
பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் அது. உங்களுக்காக எனக்காகவும் மறிக்கும்படி பலியாகும்படி ஒப்பு கொடுத்த நாள் அது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே இதை விட வேற என்ன சாட்சி வேணும் சிஸ்டர், வசனம் வேணும். கூட்டமா 10 பேர் உட்கார்ந்து அவர் சொல்லுற வார்த்தை எடுக்குமா, ஜெயிக்குமா? க்ளோரி. தன்னந்தனியாய் உங்களுக்காக எனக்காகவும் எல்லா இடத்துலையும் அவர் தலை நிமிர்ந்து அவர் நின்றார். ஏரோதுக்கு முன்பாக, பிலாத்துக்கு முன்பாக, பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக தன்னந்தனியா எல்லாரும் ஓடிட்டாங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் க்ளோரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னந்தனியாய் அவர் நின்றார். நான் தான் கிறிஸ்து. அல்லேலூயா. நான் தான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்கள் சொல்ல முடியுமா? என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே தான், ஆபி மாதம் தான், அல்லேலூயா, 14ஆம் தேதி தான், 14ஆம் தேதி, அல்லேலூயா, க்ளோரி, அவர் சொன்னபடி அந்த புதன்கிழமையிலே கர்த்தர் பஸ்கா பலியானார் என்று சொல்லி விசுவாசிக்க முடியுமா? தைரியமாய் விசுவாசத்தோடு கூட இதை சொல்லி சபையில ஆட்களை சேர்ப்பதற்கும் கூட்டம் கொடுவதற்கும் தன்னை பெருமையாய் புகழ் வாங்குவதற்கும் அல்ல, கர்த்தருடைய வசனத்தின்படி கிறிஸ்துவை உண்மையாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். க்ளோரி. அவரை உண்மையாய் அந்த நாளிலே நாம் நினைவு கூற வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகள் இன்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொன்ன அந்த கட்டளை க்ளோரி இன்னும் நினைவு கூறாதபடி கிறிஸ்துவை அல்லேலூயா தம் இஷ்டம் போல நம்முடைய வாயின் வார்த்தையினாலே க்ளோரி வட்டம் போட்டு அதில் குறுக்கி கொண்டு பொய்யான ஆராதனையை நாம் செலுத்தலாமா? அல்லேலூயா. நான் சொல்லுகிறதெல்லாம் நான் சுயமாய் சொல்லவில்லை. கர்த்தருடைய வசனத்தின்படி காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களாக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. 14ஆம் தேதி சாயங்காலம் பாருங்க, சீஷர்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா அங்கே பஸ்கா பலியாகி ஒப்பு கொடுவதற்கு அங்கே பஸ்காவை ஆயத்த மனித சீஷர்களுக்கு அவர் கொடுக்கிறார். க்ளோரி. என்ன சொல்லி கொடுக்கிறாரு? ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்ப ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்ப ஒவ்வொரு ஓய்வு நாளும் வரும்பொழுது இன்றைக்கு ஆபி மாதம் என்னைக்கு நமக்கு இந்திய மாதத்தின்படி எந்த மாதம் தான் ஆபி மாதம் எனக்கு தெரியல. இஸ்ரவேலுடைய கேலண்டர் படி நாட்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம்லாம் வருது. எந்த மாதம் எனக்கு தெரியல, அக்யூரேட்டா எனக்கு தெரியல அப்படின்னு தேவனாகிய கர்த்தர் கட்டளையில அவர் எழுதி கொடுத்திருக்கிறாரே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அல்லேலூயா. இந்த பஸ்கா பண்டிகையப்ப ஆபிபாதம் எப்ப இதெல்லாம் நமக்கு தெரியலனா கூட கர்த்தருடைய கட்டளை உயிர்த்தெழுந்தது. க்ளோரி. உயிர்த்தெழுந்த அந்த நாள், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாய். அந்த நாளிலே கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக எனக்காக உயிர்த்தார் என்று சொல்லி இந்த நாளிலே கம்பீரமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் க்ளோரி அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தியே ஆக வேண்டும் அந்த நாள். அல்லேலூயா. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை ஆயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. என்னை நினைவு கூறும்படி எந்த நாளிலே என்பதை இதுவரைக்கும் திரும்ப 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 தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62வது வசனம். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே இந்த நாளிலே பஸ்கா பலியாக போகிறாரு. அதை நினைவு கூறும்படி என்னை நினைவு கூறும்படி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா. ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதுதான் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். அவரோட சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் உட்கொள்ளும் பொழுது நம்ம என்னத்தை நம்ம நினைவு கூறணும்? எனக்காக அவர் மரித்தாரே, எனக்காக அவர் மரித்தார். என்னை மீட்கும்படி அவர் ரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை அவர் கொடுத்தார்.
ஆமென் க்ளோரி. என்னை மீட்டுக் கொள்வதற்காக, எங்கே மீட்டுக் கொள்வதற்காக? அல்லேலூயா. ஆமென். பரலோக ராஜ்யத்திலே நித்திய வீட்டிலே என்னை சேர்த்துக் கொள்வதற்காக, என்னை விடுதலையாக்கும்படி அவருடைய ஜீவனை கொடுத்தார், அவருடைய ஆவியை ஆமென் க்ளோரி ஆமென் எனக்காக ஆமென் அவர் விட்டாரே என்று சொல்லி அவர் உயிர்த்த நாளை நாம் மறந்துவிடக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, அவிசுவாசமாய் இருக்கக்கூடாது, விசுவாசிக்க வேண்டும். அந்த நாளை உயிர்த்த அந்த நாளை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவனாகிய கர்த்தர், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள், இதை வானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. ஏசாயா 56 அதிகாரம், ஏசாயா 58 அதிகாரம் 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். மனமகிழ்ச்சியின் நாள் எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே எனக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா க்ளோரி. பெரிய ஓய்வு நாளாகிய அந்த நாள், பெரிய ஓய்வு நாளுக்கு பஸ்கா பண்டிகையில் வருகிறது அந்த ஆயத்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் எனக்காக புதன்கிழமை 14ஆம் தேதி அவர் மரித்தார். அவர் சொன்னபடி ஆமென் க்ளோரி 72 மணி நேரம் அடையாளம் அவர் கொடுத்திருக்காரே. யோனாவின் அடையாளம் மீனின் வயிற்றிலே 3 நாள் எந்தது மனுஷகுமாரனும் பூமி இருதயத்தில் இருப்பார் என்று சொல்லப்பட்டபடி 72 மணி நேரம் அவர் எனக்காக அவர் கொடுத்த அடையாளம் அவர் கொடுத்த வசனங்கள், வார்த்தைகள், தீர்க்கதரிசனமாய் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அடையாளத்தின்படி, வாக்குத்தத்தின்படி, சொல்லிய தீர்க்கதரிசனங்களின்படி நிறைவேறும்படி தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னபடி 3ஆம் நாளிலே ஓய்வு 3ஆம் நாளிலே 7ஆம் நாளாகிய சனிக்கிழமை பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை அவர் எல்லா மரண உபாதை கட்டி அவிழ்த்து அவர் விடுதலை செய்தாரே என்று சொல்லி நம்ம என்ன செய்யணுமா? அந்த மனமகிழ்ச்சி நாள் ஆத்துமாக்குரியது. தேவனாகிய கர்த்தர் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார்னா நம்மை உயிர்ப்பிக்கும்படி, நம்ம ஆத்துமாவை மீட்டு கொள்ளும்படி பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை தியாக பலியாய் நமக்காக அவர் கொடுத்தாரே. அதேதான் இங்கே சொல்லப்பட்டது. மனமகிழ்ச்சியா நாள் என்றும் மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அது மகிமையாய் எண்ணுவாயானால், கர்த்தர் மகிமை அடைந்த நாள் இல்லையா? அல்லேலூயா. இந்த வசனத்தை உணராதபடிக்கு அல்லேலூயா ஓய்வு நாளை குறித்து கிண்டலுக்கு தான், பரியாசம் பண்றதை, கேலி பண்றதுக்காக, விசிலடிக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஓய்வு நாள் என்றால் அந்த இடத்துல அப்படியே சைலண்ட் டேஷ் 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 அப்படியே மறைச்சிடுவாங்க. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி என்றால் என்ன? உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா. யாக்கோபு பாவத்தை அண்ணனை ஏமாத்திட்டு போகும்போது க்ளோரி கல்லை வச்சு படுத்துட்டு இருக்கும்போது ஏனியில தேவதூதர்கள் இறங்குறதையும் அவர் சொப்பனத்துல அவர் தரிசனத்துல பார்க்கும்போது யாக்கோபு க்ளோரி உனக்கு படுக்க கூட இடம் இல்லைல்ல, அங்க மேல பாரு, நான் உனக்கு க்ளோரி பூமியின் உயர்ந்த இடங்களில ஏறி இருக்கும்படி பண்ணி உன்னை யாக்கோபுடைய சுதத்தால் உன்னை போஷிப்பேன். உனக்கென்று நான் பரலோகத்துல வீடு நித்தியத்துக்கும் நித்திய வீடு நான் கட்டி வச்சிருக்கிறேன், மேல பாரு அப்படின்னு சொல்லி வானத்துக்கும் கீழே பூமிக்கும் தேவதூதர்கள் ஏறுகிறவளாய் தேவனாகிய கர்த்தர் காண்பித்தார். யாக்கோபுடைய சுதந்திரம் என்ன? பரலோகம். அல்லேலூயா. பரலோகத்துல நித்திய வீடு உனக்கு நான் வச்சிருக்கிறேன், நீ ஏன் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற? தரிசனத்துல தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுடைய சுதந்திரத்தை என்ன ஆசீர்வாதம் என்பதை அவர் காண்பித்தார். இல்லை க்ளோரி அதை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாளை அசட்டை பண்ணவே கூடாது, ஓய்வு நாளை குற்றப்படுத்தக்கூடாது. அது கிறிஸ்துவை பற்றியது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்திலும், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றினது. பஸ்கா பலியாய் நிஜமான பஸ்கா பலியாய் அவர் மரித்திருக்கிறாரே, அவரை ஏன்
குற்றப்படுத்தி பரியாசம் பண்ணணும். அவரை குறித்து அவன் குற்றப்படுத்தாதபடி இதுவரைக்கும் அவன் குளோரி நம்மை குற்றப்படுத்தி இருந்தா, அசட்டை பண்ணியிருந்தா, கேலி பரியாசம் பண்ணியிருந்தா, இன்றைக்கு அவன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நாம் மன்னிப்பு கேட்டு இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 40வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் குடியிருந்த காலம் 430 வருஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். க்ளோரி. ஆமென். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 41வது 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். 42வது வசனத்தில் கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணியிருந்தனால் இது அவருக்கென்று முக்கியமாக ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று. அல்லேலூயா. க்ளோரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 9ஆம் மணி வேளையிலே புதன்கிழமை 14ஆம் தேதி க்ளோரி அவர் மரிச்சிட்டாரு. அல்லேலூயா. 9ஆம் மணி 12ஆம் மணிக்குள்ள அவருடைய சரீரத்தை கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இந்திய நேரத்தின்படி இயேசு கிறிஸ்து 3 மணிக்கு அவர் மரித்தார். அல்லேலூயா. க்ளோரி. இப்ப அந்த அந்த பஸ்காவை இப்ப பண்டிகையாய் ஆசரிக்கிற நாட்கள் தொடங்கியாச்சு. இப்ப விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்ற இந்த சந்தோஷத்தை கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணியதனால் புளிப்பில்லா அப்ப பண்டிகை 7 நாட்கள் ஆசரிக்க வேண்டும். பஸ்கா பலி என்பது என்ன? கிறிஸ்து நமக்காக பலியானார் நம்மை விடுதலை ஆக்குவதற்கு. இந்த ராத்திரியிலே இந்த முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. அல்லேலூயா. சாயங்காலம் டு சாயங்காலம் 14ஆம் தேதி அந்த ஒரு நாள் அல்லேலூயா முழுவதும் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை எப்படி ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பாருங்களேன். கண்களை மூடி தியானித்து பாருங்களேன். எந்த அளவுக்கு ஒரு மரண பாடுகளை சுமந்து உங்களுக்காக எனக்காக கர்த்தர் ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறாரே. அந்த நாளை நாம் அசட்டியா இன்றைக்கும் வசன ஆதாரத்தின்படி சொன்னாலும் ஓய்வு நாளை நாம் ஆசரிச்சுட்டா நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க, சபையில இடம் கொடுக்க மாட்டாங்க, செத்துட்டா கல்லறை கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த பூமியில தனித்து விடப்படுவோம். நம்ம எங்கேயுமே க்ளோரி தனியா இருப்போம். யாரும் நம்ம சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. க்ளோரி நம்மளை குறித்து தவறா பேசுவாங்க, கள்ளத்திற்கு தரிசிகள் சொல்லுவாங்க. யார் வேணாலும் இந்த உலகமே ஒன்று கூடி அல்லேலூயா க்ளோரி எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய நாளுக்கு விரோதமாய் பேசலாம். அல்லேலூயா. குற்றப்படுத்தலாம், பரியாசம் பண்ணலாம். அல்லேலூயா. அன்னைக்கு நிஜமான பஸ்கா பலி நீதான் கிறிஸ்துவோ, நீதான் தேவனுடைய குமாரனோ, நீதான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவியோ, ஓய்வு நாளை நீ ஆசரிச்சல. என்னென்னலாம் குற்றப்படுத்தினாங்க, என்னென்னலாம் பொய் சாட்சி தேடினார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அமைதியா நின்றார். நீதான் கிறிஸ்துவோ என்று சொல்லும் பொழுது நீ சொன்னபடி நான் கிறிஸ்து தான் என்று சொன்னார் தைரியமாய். அல்லேலூயா. க்ளோரி. குற்றமில்லாத அந்த இரத்தத்தை காட்டி கொண்ட பாவிகள் நாம் தான். அல்லேலூயா. ஆனால் பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனை பலியாகும்படி ஒப்பு கொடுத்த காரணம் என்ன? உங்களையும் என்னையும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சரீர பிரகாரமாய் அந்த தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு க்ளோரி பஸ்கா பலியிடப்பட்டது இல்லையா? கானானை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். பண்டிகையை ஆசரிக்கணும். அடிச்சு க்ளோரி அதை புசிக்க விதத்தை சொல்லியிருக்கு. பண்டிகையா அந்த நினைவு கூறும்படி என்னை அடிமைத்தனத்தில் விடுதலையாகி இந்த அடிமைத்தனம் இனி என் வாழ்க்கையில இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நான் விடுதலை ஆயிட்டேன். க்ளோரி. சந்தோஷமாய் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இந்த சந்தோஷங்கள் எல்லாம் கொண்டாடுவதற்காகத்தான் வருகிற வழியெல்லாம் அந்த 7 நாள் அவன் ஆத்துமா அவர் சரீரத்தில் செய்ததான பாவங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து பரிசுத்தத்தில் பெருகும்படி பரிபூர்ணமாகும்படி தேவனாகிய கர்த்தர் அது பண்டிகையா 7 நாட்கள் பரிபூர்ணம். 7 என்பது பரிபூர்ணம். பரிபூர்ணத்தை குறிக்கிறது. அப்போ இந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள், அந்த நாளை உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கும்படி தான் தேவனாகிய கர்த்தர் பண்டிகையாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி என்று சொல்லி அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. க்ளோரி.
அப்ப தேவனாகி கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனை அவர் கொடுத்த பலியாகும்படி ஒப்பு கொடுத்த நாள் தான் அது. அல்லேலூயா. வாரந்தோறும் வருகிற 7ஆம் நாளாகிய இந்த ஓய்வு நாளே ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? ஆமென். அவர் மரணத்தை நாம் உணர வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்ததை சந்தோஷமாய் கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு எகிப்திலிருந்து அவங்க விடுதலை ஆயிட்டாங்க, சரிதான். ஆனால் பரிசுத்த பாவத்திலிருந்து அவங்க விடுதலை ஆகலையே. வருகிற வழியெல்லாம் ஆமென் க்ளோரி பலத்த சாதிகளோடு கூட அம்மோனியர், மோவாபியர், கானானியர், ஏவியர், எபூசியர், ஏத்தியர், கிர்காசியர், இந்த 7 பலத்த சாதிகளோடு கூட அவர்கள் செய்த வேசித்தனங்களை வச்சார்கள். பாகாலை வணங்கி எகோவாவையும் சார்ந்து கொண்டு எகோவாவுக்கு முன்பாக க்ளோரி பொய்யாய் க்ளோரி எகோவா அவர் பார்க்காத தேவன், அவர் கண்ணில்லையா? விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் செய்து கொண்டு கர்த்தரை அசட்டை பண்ணினார்கள். ஓய்வு நாளை மறந்தே போனார்கள். அவர் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. கானானுக்குள்ளாக சேர்ந்து போகவில்லை. எல்லாரும் வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். 20 அது மேற்கட்டவர்களும் க்ளோரி என்ன கதியானார்கள்? உங்களையே கானான் என்பது என்ன? அப்பொழுது கானான் அந்த கானானுக்குள்ளாகி போகாதது காரணம் என்ன? பரிசுத்தமாகவில்லை. க்ளோரி. பஸ்கா பலியிடப்பட்டது, சாயங்காலம் அடிக்கப்பட்டது. பஸ்கா பலியிடப்பட்டது. பஸ்கா புசித்தார்கள். க்ளோரி. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். வருகிற வழியெல்லாம் பண்டிகையை ஆசரித்தார்களே தவிர பஸ்காவை ஆசரித்தார்களே தவிர அவர்கள் ஆத்துமாவில் இருதயத்தில் இருக்கிறதுல வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் அசுத்தங்களும் அக்கிரம சிந்தைகளில் பரிசுத்தமாக உணராதபடிக்கு விபச்சாரங்களை செய்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு கானானிலே க்ளோரி போய் சேரவில்லை. இதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆனால் வசனத்தோடு கூட அதே மாதம் ஆபிப் மாதம் 14ஆம் தேதி க்ளோரி பெரிய ஓய்வு நாளாகிய பஸ்கா பண்டிகையிலே வருகிற அந்த நாள் ஆயத்த நாளிலே 14ஆம் தேதி சாயங்காலம் பஸ்காவை சீஷர்களுக்கு ஆசிரிக்க கற்றுக் கொடுத்து இது என்னுடைய சரீரமாக இருக்கு, நினைவு கூறுகள் என்று சொல்லி அல்லேலூயா தேவனாகிய கர்த்தர் அவருக்கு சொன்னாரே, நினைவு கூர்ந்தோமா? அல்லேலூயா. அப்படியே 9ஆம் மணி வேளையில் தன் ஜீவனை மகா சத்தமாய் விட்டு ஒப்பு கொடுத்தாரே. எதற்காக? அல்லேலூயா. அவர் மரணத்தை நாம் நினைவு கூறும்படி, அவர் மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். அல்லேலூயா. எனக்காக அவர் மரித்தார் என்று நினைவு கூற வேண்டும். எந்த நாளில் அவர் எனக்காக மரித்தார் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற இருதயம் நமக்கு ஏன் இன்னும் வராமல் இருக்கிறது? அல்லேலூயா. க்ளோரி. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆவது வசனத்துல யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இருப்பார் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். மனுஷகுமாரனும் அதே போல பூமியின் இருதயத்தில் 22 மணி நேரம் இருப்பார் என்று சொன்னாலும் நம்புவதற்கு விசுவாசிப்பதற்கு இருதயம் இல்லை. தேவனுடைய ஜனங்கள் இல்லை. அல்லேலூயா. அவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுவேன் என்று சொல்லி மத்தேயு 16, 17, 21 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற 3ஆம் நாள் உயிர் தெழுவான்னு எனக்கு தெரியும். ஆனால் க்ளோரி 3ஆம் நாள் அந்த புதன்கிழமையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் எப்பொழுது எப்படி வரும்? ஞாயிற்றுக்கிழமை எப்படி என்று கணக்கு போடவும் தெரியுதில்லை. இவ்வளோ க்ளோரி உணர்த்தி வசனத்தோடு கூட சொன்னாலும் நம்முடைய இருதயம் கடினப்பட்டு தான் காணப்படுகிறது. அல்லேலூயா. க்ளோரி. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே என்று சொல்லி அவர் சொன்னாலும் அந்த ராத்திரியிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ராத்திரி இதுவே என்று சொல்லி யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறாரே. இந்த நாளை நினைவு கூறுதலான நாள். இந்த ராத்திரி ஆசிரிக்க வேண்டிய முக்கியமான ராத்திரி, எகிப்திலிருந்து விடுதலையாக்கின நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே நிஜமான பஸ்கா பலியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து க்ளோரி மாதம் 14ஆம் தேதி ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளாகிய புதன்கிழமை க்ளோரி 9ஆம் மணி வேளையிலே தேவனாகிய கர்த்தர் எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்காமல் இருக்கிறோமே. காரணம் என்ன? அல்லேலூயா. விசுவாசிக்க வேண்டும். அவர் சொன்னபடி அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் 7ஆம் நாளாகிய சனிக்கிழமை இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. க்ளோரி. அதுக்கு சாட்சி வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் நீங்களும் க்ளோரி
தேவனை வசனத்தை அறியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய இருதய கடின நிமித்தம் தான். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த கொடுத்த வாக்கு தத்தம். நித்திய ஜீவனை, அப்ப நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்ததை நாம் விசுவாசிக்க வேண்டும். என்றைக்கு உயிர்த்தெழுந்தார்? அல்லேலூயா. என்றைக்கு உயிர்த்தெழுந்தார், என்றைக்கு மரித்தார், இந்த நாள் வசனத்தோடு கூட இருந்தாலும் விசுவாசிப்பதற்கு நமக்கு இருதயம் இல்லை. அல்லேலூயா. என் மட்டும் என் கட்டளைகளும் பிரமாணங்களையும் க்ளோரி நடக்காம இருப்பாங்க. நடக்காம ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் இப்படிப்பட்ட இருதயமுடையவர்களாக இருக்கிறீங்க? ஏன் இப்படிப்பட்ட மனதில்லாம நீங்க ஏன் இருக்கீங்க? ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு வசனத்தோடு கூட சொல்லியிருக்கிறோமே, வானத்திலிருந்து பொழுதல்ல மன்னா அவர் அல்ல, வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம், நானே ஜீவாப்பம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை குடித்து பானம் பண்ணுகிறவனோ அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கடைசி நாள் எது சிஸ்டர்? சனிக்கிழமை ஆகிய ஓய்வு நாள் ஆகிய சனிக்கிழமை என்பதை உணர்ந்து மறந்துவிடக்கூடாது. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. வாரத்தின் 1ஆம் நாள் அவனை எழுப்புவேன் என சொல்லி, வாரத்தின் கடைசி நாள் என்பது என்ன? அல்லேலூயா, சனிக்கிழமை. இத்தனை வசனங்களோடு ஒரு இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிற இருதயம் இல்லை. அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அல்லேலூயா. இன்றைக்கு அடிமைத்தனம் என்பது என்ன? சரீர பிரகாரமா நம் இருதயத்தில் கட்டப்பட்டிருக்கிற பாவ கட்டுகள், அக்கிரம சிந்தைகள், நம் ஆத்துமாவை தேவனாகிய கர்த்தர் விடுவித்து கொண்டு போக கூடாதபடிக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசினுடைய கிரியைகள், அக்கிரம சிந்தைகள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், அசுத்தங்கள், க்ளோரி இதெல்லாம் நம்முடைய சரீரத்திலிருந்து விலகினால் ஒழிய, நம்முடைய ஆத்துமாவிலிருந்து விலகினால் ஒழிய, நாம் பூரணப்பட்டால் ஒழிய, பாவத்திலிருந்து பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையானால் ஒழிய, எகிப்திலிருந்து அடிமைத்தனமாகிய பாவ கட்டிலிருந்து, வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், அசுத்தத்திலிருந்து நாம் விடுதலையானால் ஒழிய பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். அதனால்தான் அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை வேகமா விடுதலை ஆயிட்டாங்க. ரத்தத்தை தெளித்து க்ளோரி பஸ்காவை பலியாக்கி தேவன் சொன்னபடி அவர்கள் விடுதலை ஆக்கிட்டார். ஆனால் அவன் பரிபூர்ணமாகணும், பரிசுத்தமாகணும், பரிசுத்தத்துல பரிபூர்ணம் வரணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், தேவனை ஏற்றுக்கிட்டேன், ஓகே, ரட்சிப்பு சரீரத்துல ஒரு ரட்சிப்பு வந்துச்சு. இருதயத்துல எகிப்தின் அடிமைத்தனம், எகிப்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது பாவம் என்பது என்ன? வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், அசுத்தங்கள், இருதயத்தில் இருக்கிறதான அந்த பாவம், எகிப்தின் அடிமைத்தனம், அதிலிருந்து வெளியேறிச்சா. இருதயத்தில் இருக்கிற அசுத்தம், அக்கிரம சிந்த, வேசித்தனம், விபச்சாரம், இது கட்டுகள் எல்லாம் இதெல்லாம் பாவம், இதுல இருந்து நான் விடுதலையாகணும் அப்படின்னு சிந்தை நமக்கு வந்துச்சா. அவர் சரீரத்தை ரத்தத்தையும் குடிக்கிறோம், புசிக்கிறோம், அவரை நினைவு கூறுறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த எகிப்தில் இருக்கிற பாவம் என்கிறதான அடிமைத்தனத்திலிருந்து இன்றைக்கு விடுதலையாகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. 14ஆம் தேதி முடிந்து 15ஆம் தேதி பஸ்கா பண்டிகையாய் தேவனாகிய கர்த்தர் 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையாய் ஆசரிக்கும்படி தேவன் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு 7 நாள்? இந்த 7 நாள் அந்த பண்டிகையில பரிசுத்தத்துல பரிபூர்ணமாகணும். 7 என்பது பரிபூர்ணம். க்ளோரி. அப்ப என் ஜனம் இந்த தேசத்திலிருந்து அவசரமா விடுதலையாக்கிட்ட வருகிற வழியெல்லாம் என்ன செய்யணுமா? பரிசுத்தத்துல பெருகி கொண்டே வரணும். அடுத்த மாதம் அதே மாதிரி பாருங்க, பஸ்காவை நினைவு கூர்ந்து பண்டிகை ஆசரிக்கிறாங்க. 2ஆம் மாதம் 15ஆம் தேதி அப்படி இப்படி அங்கங்க போற இடமெல்லாம் உட்கார்ந்து பஸ்காவை ஆசரிச்சாங்களே தவிர பரிசுத்தத்துல அவங்க பரிபூர்ணமாகல, பரிசுத்தத்துல வளரும்னு நினைக்கல, பரிசுத்தமாகணும்னே நினைக்கல. வருகிற வழியெல்லாம் எகிப்தின் பாவத்தை செய்து விபச்சாரங்களை, வேசித்தனங்களையும் செய்து கொண்டு வந்து அழிந்து போனார்களே தவிர, வனாந்தரத்துல அழிந்து போனார்களே தவிர, அவர் நாமத்தை பரிசுத்த குலைச்சினார்களே தவிர, அல்லேலூயா, வானத்திலிருந்து வந்த மன்னாவை சாப்பிட்டுக்கிட்டு விபச்சாரத்தை வேசித்தனத்தை செய்துகிட்டு க்ளோரி கானானுக்குள்ள உள்ள போயிட முடியுமா? ஏற்கனவே கானான் என்பது என்ன? கானால ஆல்ரெடி என்ன விபச்சாரம் செய்கிற சந்ததி தான் அந்த கானானியர். அப்ப அந்த தேசத்துக்குள்ள நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர்
7 பலத்த ஜாதியில் குடியிருக்கிற அந்த தேசத்துக்குள்ள போய் உன்னை கொண்டு போய் நான் வைப்பேன்னு சொன்னாரு. எதுக்கு விடுதலை ஆக்கினாரு? எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கின ஜனம் பரிசுத்தமாகல, பரிசுத்தமாகணும்னு நினைக்கல, பரிசுத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல. கானானுக்குள்ள உள்ள போய் அங்க எப்படியாவது இடம் முடிச்சணும்னு தான் நினைச்சாங்களே தவிர, அல்லேலூயா, பரிசுத்தமாகணும். பரமா கானானுக்குள்ள இன்றைக்கு அன்றைக்கு வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் போயிட்டாங்க. அல்லேலூயா. அவர்கள் ஓய்வு ஆசரிச்சாங்க, மன்னாவை புசிச்சாங்க, ஆமென், க்ளோரி, பஸ்காவை பலியிட்டாங்க, எல்லாவற்றையும் சடங்குகளாக செய்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் அவர்களுக்கு ஆமென் மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. ஆனால் நிச்சயமாகிய பஸ்கா பலியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடியே மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62வது வசனத்தின்படி ஆமென், க்ளோரி, ஆயத்த நாளுக்கு பின்னான நாளாகிய அதை புதன்கிழமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தாரே. அவர் சொன்னபடி 3ஆம் நாளில உயிர்த்தெழுந்தாரே. சனிக்கிழமை 7ஆம் நாளாகிய அந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே. விசுவாசிக்காமல் இருந்தா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாங்கள் போக முடியுமா? ஏன் இதை அடுத்து தேவனாகிய கர்த்தர் வசனத்தோடு கூட சொல்ல வைப்பதற்கு காரணம் என்ன? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் என்று சொல்லி ஆசரிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆசரிக்கத்தக்க ராத்திரி இதுவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி இது பண்டிகை ஆசரிக்க கடவுள்கள் எதற்காக? நித்திய ஜீவனை தருவதற்காகத்தானே, பாவம் மன்னிப்பு உண்டாகும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் சரீரத்தின் ரத்தத்தையும் நினைவு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு பாவத்தை மன்னிப்பதற்காக தான். நம்ம என்னங்க பாவம் செஞ்சோம்? பாவம்னா என்ன? அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல ஏவாள் மூலமாய் உண்டாகின மாம்ச இச்சை, மாம்சத்தின் மீது வருகிற இச்சையிலிருந்து, உணர்வுகளிலிருந்து, சிந்தையிலிருந்து, செயலிலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக அவர் வந்தார்? நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான். அப்ப பாவம்னா என்ன? பாவம் என்பது என்ன? பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை ரத்தத்தையும் அவர் எதுக்காக கொடுத்தாரு? ஓய்வு நாள் எதுக்கு அவர் உயிர்த்தெழுந்தாரு? உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காகத்தான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின்படி பாவத்திலிருந்து நம்ம இது பாவம் அப்படிங்கிற அறிவு வரணும். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள். அப்ப சாப்பிட்ட நமக்கு பாவ ரத்தம், பாவ உணர்வு, க்ளோரி எல்லாம் நமக்குள்ளே இருக்கும்பொழுது இது பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். நான் செய்வது பாவம் என்கிற உணர்வு, அந்த பாவ கட்டிலிருந்து அந்த அடிமைப்படுத்தி என் சரீரத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு நம் பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும். நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நான் போகணும். எனக்காக தான் தேவனாகிய கர்த்தர் மரித்தார், அவர் உயிர்த்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கணும். அவர் உயிர்த்தெழுதல விசுவாசிக்கணும். தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகள் க்ளோரி, நியாய பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காக இப்படியெல்லாம் நடக்கிறதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு திங்கட்கிழமை எல்லாம் கூடியிருந்த வேளையில கர்த்தர் சொல்றாரு, ஏன் இப்படி அவருடைய விசுவாசத்தெல்லாம் கடிந்து கொண்டு தேவனாகியதை விசுவாசிப்பதற்காக அந்த ஒரு நாள் முழுவதும் சண்டே முழுவதும் சுற்றி வருகிறார். அந்த நாள்ல கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் சொல்லுகிறவங்க சொல்லட்டும். வசனத்தின்படி பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை உணர்ந்து தன்னை ஒப்பு கொடுத்து பாவத்திலிருந்து உண்மையாகவே விடுதலையாகணும்னு நினைச்சு பரலோகத்துக்குள்ளாக நான் போகணும், நித்திய வீட்டுக்குள்ளாக நான் சுதந்திரிக்கணும், நித்திய ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு கொடுத்த சுதந்திரத்துக்குள்ளாக நான் போகணும் அப்படின்னு க்ளோரி நினைக்கணும். தானியேல கூட அங்க வசனத்தின்படி எழுந்திருக்கு, சுதந்திர வீதத்துல நீ எழுந்திருப்பாய். நீ எழுந்திருக்கும் போது உன்னுடைய சுதந்திரம் எதுவோ உனக்கு கொடுக்கப்படும். நமக்கு சுதந்திரம் எது? பரலோக ராஜ்யம் தானே. அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும் இல்லையா? அல்லேலூயா. அப்ப நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அவருடைய ரத்தத்தை மாதத்தினுடைய முதல் போயிட்டு அங்கே போய் அவருடைய சரீரத்தை ரத்தத்தை குடிச்சிட்டு வர்றதுனால உடனே நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? அல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனே எவனோ
ஆமென், அவனுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன், அவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. அந்த கடைசி நாளை மட்டும் விட்டுறது, சரித்து ரத்தத்தை மட்டும் உடுத்தி கொண்டா அவன் நித்திய ஜீவனை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதனால அவன் குளோரி கம்யூனியனை விட்டுடவே கூடாது, அதை மட்டும் எடுத்துருவாங்க. அல்லேலூயா. இதுல இத்தனை ஆழங்களும் ரகசியங்களும் இருக்கிறது. இது கிறிஸ்துவை பற்றினது. அல்லேலூயா. இந்த நாளை அவன் விசுவாசிக்க வேண்டும். எதுக்கு தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் 10 கட்டளைகளை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இது கிறிஸ்துவை பற்றினது. ஆகையால் கொலோசியர் 2வது அதிகாரம் 16வது வசனம், போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகைகளையும் குறித்தாவது, மாத பிறப்பையும் நாளையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அல்லேலூயா. யாரை பற்றினது? கிறிஸ்துவை பற்றினது. அப்ப பாவத்திலிருந்து பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை ஆனால் மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாய் பஸ்கா பலியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆமென் குளோரி, அவர் மரணத்தையும் அவர் உயிர்த்தெழுதலையும் நாம் நினைவு கூற வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வசனத்தின்படி அவன் அவருடைய சரீரத்தின்படி ரத்தத்தையும் ஆமென் புசித்த உட்கொண்ட நமக்கு நித்திய ஜீவனை தேவனாகிய கர்த்தர் தந்தள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென். ஜீவ விருட்சமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் உங்களுக்காக எனக்காக ஒரு ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. ஜீவ விருட்சத்தை நாம் விரும்புறது இல்லை. பாவம் என்பது ஏற்றுக்கொள்கிற இருதயமே கிடையாது. பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலாகி பரிசுத்தத்துல பெருகணும். பரிசுத்தத்துல பெருகும் போது பரிபூர்ணம் அடையணும். ஆமென். ஒரு மனுஷனை தேவனாகிய கர்த்தர் அவர் சிருஷ்டித்தார். இந்த மனுஷன் ஆமென் பரிசுத்தத்துல பரிபூர்ணமாகும் போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லது கர்த்தருடைய வருகை வர வரைக்கும் அவர்கள் பரிசுத்தத்துல பெருகி கொண்டே போக வேண்டும். அல்லேலூயா. ஆமென் குளோரி. பரிசுத்தத்துல நம்ம பரிபூர்ணமான நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் போய்விடுவோம். ஆமென். அவர் ஜீவ விருட்சமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 14வது வசனத்துல, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற 10 கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. எந்த மட்டும் என் கற்பனைகளும் பிரமாணம் ஏற்றுக்கொள்ள இருதயம் இல்லாமல் இருப்பீர்கள், மனதில்லாது இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய கட்டளைகள் இன்னதென்று அப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதுமே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது இருந்தால் தான் நம்ம போகும்போது முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அவன் தேவனுடைய கட்டளைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்ம எந்த பாவத்திலும் அடிமைப்படுத்தாதபடி அவன் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம், எச்சரிக்கையின் சத்தம் நம்ம கூடவே இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சியில ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்ப அவன் தேவன் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளிலே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்த அர்த்தம் என்ன? அவன் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் புசித்தோமே. அல்லேலூயா. எனக்காக என் ஆண்டவர் மரித்தார், எனக்காக கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். இதற்காக என்னை பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின நாள் தான் இந்த நாள், ஓய்வு நாள். அல்லேலூயா. என்னை பரிசுத்தமாகும்படி பண்டிகையா ஆசரிக்கும்படி சொன்ன நாள் தான் ஓய்வு நாள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் இனி நான் ஆசரிப்பேன். இது நித்திய நியமமாக இஸ்ரவேலருக்கு என்று சொல்லி இதுவரைக்குமாய் ஆமென் குளோரி ஆமென் மறந்து போய் கர்த்தருடைய நாளை அசட்டியாய் இனி இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஓய்வு நாளை உண்மையாய் ஆசரிக்கவும் அவரை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் அவரை கீழ்ப்பணிந்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள தகுதியுள்ளவர்களாய் பாத்திரவான்களாய் நாம் மாற வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரித்த நாள் எது, உயிர்த்தெழுந்த நாள் எது என்று சொல்லி வசன ஆதாரத்தின்படி அவன் எல்லாவற்றையும் கர்த்தர் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அவன் தம்முடைய ராஜ்யத்தில் அவர் சொன்னபடி அவர் சேர்த்துக்கொள்வார். தம்முடைய பிள்ளைகளை அவன் 12 சிஷ்யர்கள் அவர்கள் இருந்தார்கள். அவன் பஸ்கா ஆயத்தம் பண்ணப்பட்ட போது, ஆனால் அவன் குளோரி ஒருவன் அவன் குளோரி அவன் எப்படி மரித்தான் என்பது நமக்கு தெரியும். யூதாஸ். இந்த 11 பேரும் தேவனை விட்டு விலகி ஓடி போனார்கள். ஒருத்தரையும் காணவில்லை.
அவன் மறந்தே போனார்கள். அவிசுவாசியாய் அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறந்தே போனார்கள். அவருடைய வார்த்தையை மறந்து போனார். ஏனென்றால் தன்னுடைய ஜீவன், தன்னுடைய உயிரை வெளியேறப்பட்டது என்று உணர்ந்தவர்களாய். அல்லேலூயா. ஆனால் அவருடைய அவிசுவாசத்தை கடிந்து கொண்டு வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் அவன் நினைவு கூறும்படி செய்த போது விசுவாசம் அவர்களுக்குள்ளாக உயிர் கொண்டது. அவருடைய ஆவி அவர்களுக்குள்ள அனல் கொண்டது. அல்லேலூயா. அதற்கு பின்பாக பாருங்களேன், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் தன் ஜீவனையும் பாராமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன? க்ளோரி நம்மை மீட்கும்படி, நம்ம ஆத்மாவை மீட்கும்படி, நம்மை ஆட்கொண்டிருக்கிற அடிமைத்தனம், எகிப்தின் அடிமைத்தனத்தினுடைய பாவ கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை நித்திய வீட்டிலே சந்தோஷமாய் சுதந்திரமாடி அவரோடு கூட சதா காலங்களும் அவரோடு கூட நித்திய வீட்டில் அவரோடு கூடவே என்றைக்கு இருக்கும்படியாய் க்ளோரியா அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்தாரே. அல்லேலூயா. அதனுடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூற வேண்டும். அப்போதான் அல்லேலூயா இங்கே இருக்கிறதை காட்டிலும் இங்கே என்னதான் அடிமைத்தனத்தில் நாம் இருந்தாலும் சரி, உண்மையாய் வசனத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது க்ளோரி நித்தியமாய் எக்கால சத்தம் கேட்கப்படும். க்ளோரி நாமும் உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா. கடைசி நாளில் உயிர்த்தெழுவோம். அவர் சொன்னபடி நம்மை அவர் மீட்டுக்கொள்வார். அல்லேலூயா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பீர்களாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.